வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம கட்டுத்தரைக்கு பறவைகள் கொண்டு வந்திருக்கிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து குமரி அப்படின்னு ஒரு ப்ரீடு. இது வந்து புறா வகையிலேயே மினியேச்சராக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேர் வந்து ஒயிட்டாக இருக்கிறது அல்பினோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சாண்டல்னு சொல்லுவாங்க. கழுத்தில் பிளாக் கலர் டார்க்காக வந்திருக்கிறது வந்து ஆண் குருவி, லைட்டாக வந்திருக்கிறது பெண் குருவி. 2 பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் கொண்டு போய் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். 2மே வந்து ப்ரீடிங் பேர் தான். இடம் புதுசாக இருக்கிறனால ஒரு 10 நாள் கழித்து அதுக்கு ஏதாவது ஒரு பானையோ இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் டப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சோம்னா அதில் ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும். ப்ரீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் அதனோட அப்டேட்ஸ் போடுறேன். இதே மாதிரி டைமண்ட் டவுன்னு ஒன்று இருக்கும். அது இதோட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தெரியுது, ஆனால் ஓரளவுக்கு நல்ல சைஸ் தான். அதுக்கப்புறம் அப்படியே புறாக்களுக்கு தீவனத்தை போட்டு விட்டோம். கீழே கோழிகளுக்கும் தீவனம் போட்டிருக்கிறோம். மேலே புறாவுக்கு வந்து கம்பு, சோளம், கோதுமை இது எல்லாமே கலந்து போட்டிருக்கிறனால கோழிகள்லாம் கீழே சிந்துறதை சாப்பிட்றதுக்கு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா அசோலாவும் போட்டிருக்கிறோம். கோதுமை, அரிசி, தெனை இதெல்லாம் கலந்தது அதுவும் போட்டு விட்ருக்குறோம். எல்லாமே நல்லா சாப்பிட்டுருக்குது. புறாவுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிச்சுக்கிட்டு சாப்பிடும்போது எல்லாம் கீழே இறச்சிரும். ஆனால் இறச்சாலும் வேஸ்டேஜ் ஆகிறதில்ல. அது வந்து கோழியெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ருது. கீழே வச்சோம்னா புறாவை வந்து கோழியை சாப்பிடவே விட மாட்டேங்குது. அதனால் எப்பயுமே புறாவுக்கு மேலே தூக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருமை கண்ணுக்குட்டி வந்து காட்டில் இருக்குது. அதை வந்து இடம் மாற்றி காலையில் கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். புல்லு பார்த்திங்கன்னா முழங்கால் ஹைட்டுக்கு நல்லாவே காடு ஃபுல்லாக இருக்குது மழை பெஞ்ச உடனே. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முதலே மேய்ஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 நாளாக இந்த காட்டுக்கு கொண்டு வந்து மேய்ச்சிட்ருக்குறோம். இங்கே வந்து நல்லா அடியோட புல்லை வந்து சுத்தமாக கரண்டுருது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கட்டுத்தரைக்கு பின்னாடி இருக்கிற அகத்திக்கீரை, வேலி மசாலா எல்லாம் போட்டிருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருந்தேன். இந்த வயலில் பார்த்திங்கன்னா இது 2 மட்டும்தான் இருக்குது. அந்த கடைசியாக பார்த்திங்கன்னா கோத்திரி அந்த தீவனப்புல் இருக்குது. வேலி மசாலாலாம் அறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை எப்படி லைனாக இருக்குது அந்த வாய்க்கால் விட்டு அந்த வரப்பு மேலேயே போட்டு வச்சுருக்குறோம். வரிசையாக ஊனி விட்டுருந்தோம் அந்த வரப்புலையே. நல்லா தளைஞ்சு வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் 5G. இது வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியாகவே வளரல. இப்போ மழை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்கு நல்லா ஹைட்டான மாதிரி இருக்குது. இதனோட ரிசல்ட் எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ஆனால் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி வளருது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் காட்டில் கொண்டு போய் கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி போட்டலான்ட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருந்தேன். எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து மயிலை களை பூட்டிகிட்ருப்போம். அப்புறம் காராம்பசு மாடு, மயிலை மாடு, சேவலை மாடுன்னு எல்லாம் கலந்து பூட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம மயிலைக்காலையை ஃபஸ்ட்டு வண்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து வண்டியில் கட்டிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். பரவாயில்ல, நான் கூட எப்படி போகுமோ என்னமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். கட்டுத்தாரி விட்டு வெளியே வரும்போது வரைக்கும் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் தடுமாறிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ரோட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலராக போகிற காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, மாட்டு வண்டியில் சைடில் கட்டிகிட்டே நம்ம வந்துட்டுருக்கிறனால அதுக்கு வண்டியில் போகிறது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வண்டியில் பூட்டின உடனே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயிட் இழுக்கணும் அப்படிங்கிறனால அந்த கழுத்து கொஞ்சம் கூச்சம் இருக்கும். அதனால் தலையை ஆட்டி கொஞ்சம் குமிஞ்சு போகுது. ரெகுலராக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே போகும். எப்போவுமே வந்து முன்னாடி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒன் சைடாக போயிட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோ முன்னாடி எடுக்காமல் வந்து வண்டியில் ஏறிட்டோம். வண்டியில் ஏறிட்டு எடுக்கும்போது நார்மலாக போகிற மாதிரியே போகுது. ஆனால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சுங்க. ஃபஸ்ட்டு பூட்டின அன்றைக்கி இந்த அளவுக்கு போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 4-5 நாள் ரெகுலராக காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா சரியாயிடும். நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவர் வந்து புதுசாக பழகிற மாட்டை வந்து டக்குன்னு வண்டியில் பூட்ட மாட்டார். நம்ம இருக்கிற அன்றைக்கி தான் பழக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டாந்து காட்டில் எல்லாத்தையும் கட்டியாச்சு. வண்டியை அவுத்து விட்டு நல்லா பச்சை பசேன்னு புல்லு இருக்குது. நம்ம இன்றைக்கி இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறனால புல்லு கம்மியாக இருக்கிற இடத்துக்கே கட்டியாச்சு. சரி, மறுபடியும் வந்து அவுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம காட்டில் வேலை செய்கிறவர் காலையில் வந்து கட்டிட்டு போனால் அடுத்து மத்தியானம் தான் வந்து அவுத்து கட்டுவார்.
அதனால் வயிறு நம்பாதுன்னு பில்லு அதிகமாக இருக்கிற பக்கம் பார்த்து கட்டிடுவார். நான் இருக்கும்போது அடிக்கடி வந்து அவுத்து கட்டிடுவேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பில்லு கம்மியாக இருக்கிற இடத்துலையே கட்டலாம் அப்படின்னு கொண்டு வந்து கட்டியாச்சு. இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வர சொல்லியிருந்தேன், ஸ்கேன் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மயில மாடு. நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 45 நாள் டு 50 நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட வந்ததுலேருந்தே வந்து ஹீட்டுக்கு வரல, அதாவது பருவத்துக்கு வரல. சரி, எதுக்கும் வந்து நம்ம டாக்டர் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் நமக்கே தெரியாமல் சினையாக இருந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருந்தோம். டாக்டர் வந்து கரண்ட் இருக்கிற இடத்துக்கு தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ரெகுலராக கிட்டிக்குள்ளே கொண்டு போய் போடுவோம். அப்புறம் கரண்ட் இருக்கிற இடத்துக்கு நம்ம கிட்டி இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரி, மாடு அமைதியாக நின்றுக்கும், நான் பார்த்துக்குறேங்க, நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே அவரும் தைரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மாடு நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சு, எந்த தொல்லையும் இல்லாமல். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்கேன் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன இருக்குது உள்ள, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது டாக்டர் சொன்னார். அதாவது மாடு சேனை இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. ரெகுலராக ஹீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது சொன்னார். ஆனால் சைலண்ட் ஹீட்டாக வருது, உங்களுக்கு வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு ஓவரையில் வந்து எக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னாரு. இன்னொரு ஓவரையில் இன்னொரு 4 நாளுக்குள்ளே மறுபடியும் ஹீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து லெஃப்ட் ஓவரிங்க. லெஃப்ட் ஓவரியில் ஆல்ரெடி ஒரு சிஎல் இருக்குது. ஸோ இருக்குன்றனால ரெகுலராக ஹீட்டுக்கு வருதுன்னு அர்த்தம் மாடு. இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த குழி மாதிரி ஒரு இடத்துல இது டோட்டலாக ஓவரி. சரி, இல்லை ஒரு குழி ஃபார்ம் ஆகிருக்குன்னா அது சிஎலோட குழி மாதிரி. சரி. ரைட் ஓவரியில் உங்களுக்கு ஃபாலிக்கல் இருக்குது, 2 ஃபாலிக்கல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மாடு செனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாரு. மாடு வந்து கொஞ்சம் இளைக்கணும், டேப்லெட் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக போய் மாடெல்லாம் வந்து கட்டுத்தரைக்கு பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிட்டு வந்தேன். வரும்போதும் அதே மாதிரி செவலக்காலையும் மயிலக்காலையுமே வண்டி போட்டிருந்தேன். காலையில் போனதோட இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லாவே போச்சு. ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பழகிரும். நான் இருக்கிறப்ப தான் பழக்க முடியும், பழக்கிடுவேன். அதுக்கப்புறம் கட்டுத்தரையில் கொண்டு வந்து அவுத்து விட்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே வண்டியில் நிறுத்தி பழக்கணும், வந்தவுடனே அவுத்துடக்கூடாதுன்னு அப்படியே தட்டி கொடுத்து நிற்க வச்சுட்டு முன்னாடி வந்து வீடியோ எடுத்தேன். அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. மறுபடியும் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.